வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பிரகாஷோட பர்த்டே. ஸோ மார்னிங் அவருக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஆறுத்துக்கு வந்து தோசை அண்ட் சட்னி அண்ட் மத்தியானத்துக்கு வந்து பேன் கேக்கும் பண்ணி கொடுத்து அமிச்சாச்சு. ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பை வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சீரகம் மிளகு இதை ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவையும் ஆட் பண்ணி அதையும் வறுத்துக்க போகிறேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் ரவையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாசிப்பருப்பை அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சில பேர் வந்து அந்த பாசிப்பருப்போட தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதையும் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து கைவிடாமல் கலரி ஓரளவு வரதுனால நான் டைரெக்டாக பாசிப்பருப்பை ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஒரு 3 கப் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் வேகணும். ஒரு இதுதான் வெந்திருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உப்மாவை விட இது இன்னும் நல்லாயிருக்குங்க. ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் உப்மாவா அப்படின்லாம் மீம்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அது மாதிரி வெறுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவா பொங்கல் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நான் சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஸோ சுட சுட ரவா பொங்கலும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுடலாங்க. பசிக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ ஹியர் கம்ஸ் த பர்த்டே பாய். என்ன ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஸோ என்னது தோசைல நினைச்சேன். ரவா கலக்கி இருக்கு. என்னது இது? ரவா பொங்கலா? ஆமாம், வடை தான் மிஸ்ஸிங். சூப்பர்ப்பா. இப்படியே கட் பண்ணிட்டா? ஆமாம், கேக் கட் பண்ணு. ஆறுத்து இல்லாமல் நோ கட்டிங். அதுக்குன்னு என்ன இந்த இது கூட ஆறுத்து இல்லாமல் நான் கட் பண்ண விட மாட்டேன். நீ அப்படியே சாப்பிடு. சூப்பர்ப்பா. மை ஃபேவரட். குழந்தைக்கு பண்ணி கொடுத்தியா? இல்லை, அவனுக்கு வேண்டாம். அதனால் அவனுக்கு வந்து ஆல்ரெடி கோல்டு. செம்மையாக இருக்கு. ஓகே, என்ஜாய் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், பர்த்டே பிரேக்ஃபாஸ்ட். ரவா பொங்கல் சாப்பிட்டு முடிச்சு லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். எவ்ரி இயர் நீங்கள் வந்து எங்களோட vlog பார்த்திங்கன்னா தெரியும். பிரகாஷ்க்கு வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் கூட நிறைய பண்ணுவேன். லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு டியூபிங் போயிருந்தப்போ கீழே விழுந்து லைட்டாக குட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு என்னால் கால் மூவ் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணி ஓரளவு வலியெலாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. ரொம்ப நிறைய நடந்தேன்னா கால் வலிக்க ஆரம்பிக்கும். பட் நார்மல் ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் வந்து நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் கூட என்னால் பண்ண முடியல. ஹோல் டே ஒர்க் பண்ணேன்னா நைட்டு வந்து எனக்கு கால் வலி அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஆப்ஷன் கூட இந்த வாட்டி அந்தளவு பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். கேக் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணலைங்க. ஏன்னா பிரகாஷ் சொல்லிட்டாரு, ரொம்ப நின்னா கால் வலிக்க ஆரம்பிக்கும், கேக் நம்ம கடையிலே வாங்கிக்கலாம், எனக்கு கேக் பண்ணாரு அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, எதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி கேக் பண்ணலை. கேக்கும் பண்ணலை, வெஜிடேரியனும் எதுவும் அதிகமாக ஆப்ஷன் பண்ணாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. பட் நம்மளுக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வீக் சண்டே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். நான் vlog பண்ணலாம்னு நினச்சேன். பட் கல்யாணம் இதில் வந்து vlog பண்ணவே இல்லைங்க. லாஸ்ட் சண்டே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். அண்ட் யூஎஸில் வந்து இது 2வது கல்யாணம் நான் அட்டன் பண்ணுறது. சாரியை வந்து காயட்டும், ஏன்னா கொஞ்சம் ஸ்பில் வேறு பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து லைட்டாக தொடச்சிட்டு அதை காய வச்சுருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின வீக் வந்து ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ ஒரு 2-3 சாரி வந்து கண்டினியூஸாக கட்டிகிட்டு இருந்தாங்களா,
சரி அதை வந்து வெயிலில், அதாவது வெயில் இல்லை, நல்ல ஓப்பன் ஏரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எல்லாத்தையும் பிரித்து காற்றாட வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே நான் வந்து சூட்கேஸ்குள்ளேயே அழகாக வச்சுருப்பேன், வேணுன்றப்போ எடுத்துப்பேன். இன்னும் சாரீக்குன்னு ஒரு தனியாக வார்ட்ரோப் ஒன்றும் ஒதுக்கலை. ஏன்னா என்னோடய கிளாசெட் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ சாரீ வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நம்மளோட பார்ட்டி வேர், அதுக்கப்புறம் சல்வார், வெஸ்டர்ன் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளாசெட்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ சாரீக்குன்னு தனியாக ஒரு வார்ட்ரோப் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். மேபி இந்த வருஷம் சம்மரில் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய சூட்கேஸ்குள்ளேயே தான் அப்படியே எல்லா சாரியும் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ மடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கில் போட்டு அழகாக எடுத்து வைக்க வேண்டியது தான். இது வந்து லாஸ்ட் டைம் எனக்கு பேக்கேஜ் வந்திருந்தப்போ அம்மா கிட்ட வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேங்க. அவங்க தான் வந்து இந்த பேக் லினன் சாரீ பேக் வாங்கி அமிச்சாங்க. எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, அம்மா கிட்ட கேட்டான்னு தெரியும். அம்மா கிட்ட கேட்டு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருக்கிறதுனால நம்ம என்ன சாரீ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியும். அண்ட் 100% லினன், அதாவது காட்டன் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 2 பட்டனும் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அம்மா ஒரு 15 இது எடுத்தோ வாங்கி அமிச்சாங்க. அது எவ்வளோ செட்டு நம்மளுக்கு தெரியல. நான் வந்து செக் பண்ணிவிட்டு, அம்மா கிட்ட செக் பண்ணிவிட்டு இந்த வ்ளாக் நான் போடும்பொழுதே எனக்கு அந்த அம்மா எங்கே வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து கீழே லிங்க் போட்டு விடுறேன். இன்கேஸ் இந்த வ்ளாக் முடியலனா கூட அடுத்த வ்ளாகில் நான் கண்டிப்பாக இது நான் எங்கே வாங்கினாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக கேட்பீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சாரியும் நம்ம வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பட்டன் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து சூட்கேஸ்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே பேக்கில் வந்து 2 சாரீ கூட வச்சுக்கலாம், அந்த அளவு உங்களுக்கு இடம் இருக்குது பாருங்கள். ஸோ பட் நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு சாரீ தான் வைக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து அழகாக பேக்குள்ளே போட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம லாக்கருக்கு போகணுங்க. லாக்கர் போயிட்டு என்னோடய ஜுவல்ஸ்லாம் வச்சுட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹியூமிடிஃபையர் வந்து சோக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி போடணுங்க. ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மர் தான், ஹியூமிடிஃபையர் தேவையில்லை. வின்டரில் வந்து இங்கே ஹீட்டர் போடுறதுனால ஹியூமிடிஃபையர் வைப்போம். வினிகரும் பேக்கிங் சோடா போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அது ஊறிட்டுருக்கு. வந்து அதை வந்து நான் க்ளீன் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வைக்கணும். இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு 2 நாள் வெளியே வச்சோன்னா காயும். ஹியூமிடிஃபையர் க்ளீன் பண்ணணும், அது இருக்குது. பிரகாஷ் வந்து மீட்டிங்கில் இருக்கார். அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நானே போய் தனியாக போயிட்டு வச்சுட்டு வந்துடணும். அண்ட் இன்றைக்கி ஒரு வ்ளாக் போட்டிருந்தேன். என்னோட ஜுவல்லரி, அதாவது ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லிட்டு அதை போட்டிருந்தேன். அதில் வந்து என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னோட ஜுவல்லரி எல்லாம் வந்து, அதாவது கோல்டு ஜுவல்லரி எல்லாம் எடுத்து ஒன்றா வச்சு அந்த காட்டுறதுக்கான அந்தளவு எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைங்க. நான் போடும்பொழுது நான் வேணால் அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது அப்படி தான் காட்டியிருக்கேன். இது வரைக்கும் நான் சாரீ வேர் பண்ணும்பொழுது என் ஜுவல்ஸை நான் காட்டியிருப்பேன். அப்படி காட்டுறதுக்கு ஓகே. பட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது காட்டுறதுக்கு வந்து எனக்கு அந்த அளவு கம்ஃபர்டபுள், எனக்கு அந்தளவு எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே என்னோட கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வராது. ஸோ கீஸ் எடுத்தாச்சு. லஞ்சும் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் வந்தாருன்னா அவர் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருக்கேன். பர்த்டே பேபியை இன்றைக்கி கூட அவங்க வந்து ஆஃபீஸில் ஃப்ரீயாக விடலை, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பர்த்டே பேபிக்கு என்ன ஸ்பெஷல்னா சேம் சாம்பார், மார்னிங்காக சொன்ன மாதிரி மசால் வடை நேற்றே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். மசால் வடை, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், சிப்ஸ். இதுதான் அவரோட இன்னைக்கு லஞ்சு. ரொம்ப பெருசாலாம் பண்ணல. ஏன்னா ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுனால நான்வெஜ் எதுவும் பண்ணலை. சண்டே ஈவினிங் 6க்கு ரிசைட்டல் இருக்குங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பராக ஒரு ஃபீஸ்ட் வச்சிடலாம், நான்வெஜ் ஃபீஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து போயிட்டு கரெக்டாக விட்டுட்டு வந்துடுவோம். என்னென்னமோ வளர நம்ம போயிட்டு நம்ம
ஐயோ இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைசன்ஸ் மறந்துட்டேங்கக்கா. ஹேண்ட்பேக் எடுத்தேன், லைசன்ஸ் மறந்துட்டேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கே லாக்கர் இருக்கா, லாக்கர் நம்மளாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கர் இருக்குது. உங்களுக்கு லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் கட்டணும். சைஸ் வந்து நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் நீங்கள் கட்டணும். பர் இயர் நீங்கள் கட்டணும். டிபெண்ட்ஸுங்க. நீங்கள் சின்ன பாக்ஸ் எடுத்திங்கன்னா $50 இருக்கலாம். சில பெரிய பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பாக்ஸில் $300 வரைக்கும் கூட இருக்குது. எங்களுக்கு வந்து 125 என்னமோ நினைக்கிறேன் அது இயர்லி பே பண்ணுறோம் லாக்கருக்கு. எடுக்கிற சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து காசு வரும். அதாவது நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறதுன்னு இருக்கும். இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. சரி, எங்களோட பேங்க் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் பே பண்ணுவோம். எங்கள் பேங்க் வந்து $50 $250 வரைக்கும் பே பண்ணுறாங்க. அது ஓரளவு நாங்கள் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த லாக்கர் கிடச்சிது. ஸோ வெயிட்டிங் டைமும் இருக்குது. சில இடத்துல வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே நகை வைக்கணும், உங்களுக்கு இன்ஷூர்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரைசர் கிட்ட போயிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. இருங்க, திடீர்னு லைட்டு போதே. யா, நம்ம வந்து அப்ரைசர்னு ஒரு ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு அதை வேல்யூ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஷூர் பண்ணிக்கலாம் நம்ம நகையை. அப்படிதான் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் இங்கே வந்து இன்ஷூர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ரைசர் கிட்ட போயிட்டு உங்களோட ஜுவல்ஸை வந்து வேல்யூ பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இன்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃபு. இன்ஷூர் பண்ணாமல் பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா இந்த ஊர் பேங்க் எப்படி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஊரில் பேங்க்கில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஊரில் எல்லா ஊர்லேயும் பேங்க்கில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே வைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இன்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறீங்கன்னா இன்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைங்க. ஓகே, இங்கே ரொம்ப நேரமாக பேசிட்டேன். அண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலாங்க. பிரகாஷ் பர்த்டே அன்னைக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆரத்துக்கு வந்து கையெடு. ஸோ ஆரத்துக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸ்க்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் நானும் ஆரத்தும் பப்ளிக்ஸில் போயிட்டு கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே இருக்கும். ஏர்லியாக கோயிலுக்கு போகணும்னு நினச்சோங்க. பட் ஆரத்தோட கிளாஸஸ் முடிச்சுட்டு பிரகாஷோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே 7:30 ஆகிடுச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். அவன் கீழே பலூனை தூக்கி போட்டிருக்கான். அவனே ஊதி உனக்காக ஏதோ ஒரு 4-5 பலூனை சேர்த்து வச்சிருக்காரு. குழந்தை இழுக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கு. என்னடா பண்ண போற? அது கொஞ்சம் மேல அவன் குழந்தைக்கு அந்த வயசு குழந்தை அது என்ன யோசிக்குமோ அதான் யோசிக்கும். செல்லக்குட்டி இது தங்கம். இது அட்ரஸ் தெரியுது என்னன்னு. சூப்பரா குட்டி, வெரி குட். பாடு, ஹாப்பி பர்த்டே பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dearest Nana. Happy birthday to you, dearest Nana. Thank you. Arutha Nana homes matching. Welcome.
நான் குழந்தை அவனுக்கு அது ஆசை. கஷ்டமா இருக்கு. இருடா பட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஊட்டி வரேன் தங்கம். சமையல் பாக்கெட்டு கவுண்ட் அவுட். அம்மா கிட்ட கூட இல்ல ஃபர்ஸ்ட் நீ தானே வாங்கிட்டு வந்த. வாங்குனதுனா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பாப்பா. தேங்க்ஸ் நானா. அவன் எடுத்து நானா கூட்டு. கொஞ்சமா ஊட்டு, அதுக்கப்புறம் நானா சாப்பிடுறேன். ஓகே? டவுனுக்கு இரு. நான் முதல்ல ஊட்டுறேன். இரு நான் அம்மா நான் முதல்ல ஊட்டுறேம்மா. அவ்வளோதான். இதுக்கு மேல பூந்து விளையாடுங்க. கேக்கு சூப்பரா இருக்கா. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. 8:45 ஆகிடுச்சு. 8:30க்கு அவர் வந்து தூங்க போயிடுவார். நாளைக்கு வர அவனுக்கு மைல் ஸ்டோன் இருக்குது. ஸோ சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனாக்கா அவர் கிட்டார் கிளாஸில் லேட் பண்ணிட்டாங்க. கோயில்லையும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog இத்துடன் முடிவடைகிறது. அடுத்து ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். Bye.